ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈவாஸ் சென்னை சமையல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். வாங்க, இன்றைக்கி ஒரு புது ஸ்நாக் கொண்டு வந்திருக்கேன். இது எல்லாரும் யூஸ்வலாக பண்ணுறது தான், பட்டர் முறுக்கு. இதுக்கு ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் தான். உங்களுக்கு டைமிங்ஸும் ரொம்ப நேரம் எடுத்துலாம் நம்ம செய்யணுங்கிறது அவசியம் இல்லை. ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க, இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பச்சரிசி மாவு, நல்ல பியூர் மாவு, அதுக்கப்புறம் பேசின் பவுடர், கடலை மாவு, உடச்ச கடலை பவுடர், பேக்கிங் சோடா, உப்பு, பெருங்காய பொடி, சீரகம், பட்டர் மெல்ட் பண்ணது, தண்ணி தேவையான அளவு. செய்ய ஆரம்பிச்சிடலாம். எள்ளு கூட நீங்கள் போடலாம். நான் எள்ளு போடலை. நீங்கள் எள்ளு போடுறதா இருந்தால் போட்டுக்கோங்க. மாவு 2 கிளாஸ் மாவு, அந்த ஒரு கிளாஸ் 150 ml பிடிக்கும். 300 கிராம்ஸ் அது இருக்குது. மாவை எடுத்துப்போம். அதில் இந்த சீரகத்தை நல்லா க்ரன்ச் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா கசக்கி போட்டுக்கோங்க. அதில் அப்போது அந்த ஸ்மெல் உங்களுக்கு நல்லா கேட்கும். பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். எல்லாமே உங்களுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் அதில் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு. குக்கிங் சோடா 2 பிஞ்ச் மட்டும் போடுங்க, ஜாஸ்தி போட வேண்டாம். சிலர் குக்கிங் சோடா போடவே மாட்டாங்க, ஆனால் நான் போட்டிருக்கேன் டைஜஷனுக்காக. எல்லாத்தையும் முதல்ல இது எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சுக்கணும். நல்லா பிசைஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எல்லா பக்கமும் உப்பு போகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துப்போம். அதுக்கப்புறமா கடலை மாவு 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கிறேன். இது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 100 கிராம்ஸ்க்கு மேலே வந்துடும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். அதோட கூட வறுத்த கடலை மாவு, உடச்ச கடலை மாவு, பொட்டு கடலை மாவு, எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஃப்ரைடு தால்னு போட்டிருக்கேன். அந்த அளவுக்கு கிளியராக எனக்கு இங்கிலீஷ் தெரியல. இது 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். சரிங்களா? 4 ஸ்பூன் போட்டிருக்கேன், ஆனால் அது 3 ஸ்பூன் தான். 1 ஸ்பூன் அரை ஸ்பூனாக போட்டிருக்கேன். பட்டர் மெல்ட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மிக்சிங் தான் நமக்கு ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோமோ எல்லாத்தையும், அதுக்கப்புறம் நம்ம அந்த தண்ணி ஊற்றி பிசையும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தண்ணி எந்த கிளாஸில் நான் எடுத்துக்கிட்டேனோ அதில் 1 கிளாஸ் எடுத்துக்கிட்டேன். ஆனால் கடைசியாக கொஞ்சம் ஒரு 1/4 பங்கு தண்ணி மீதமாயிடுச்சு. அதையும் உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டியிருக்கேன் பாருங்கள். எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சாஃப்டாக பிசையணும், ரொம்ப ஹார்டாக பிசையணுங்கிறது இல்லை. அதே மாதிரி அந்த மாவு டைட்டாக வரக்கூடாது, கொஞ்சம் லூஸ் கொடுக்கணும். லூஸ் கொடுத்தா மாதிரி இருந்தால் மட்டும்தான் நமக்கு நல்லாயிருக்கும். பிசையும் போது நம்ம அந்த பிழியும் போது உங்களுக்கு அந்த ஹீட்டுக்கு அதுவும் நீங்கள் பிழிய உங்கள் கை சூடாகிட்டே இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள் எவ்வளோ தண்ணி மிச்சமாச்சுன்ட்டு. கொஞ்சம் 1/4 கிளாஸ்க்கும் கொஞ்சம் கம்மியாக தான் மிச்சமாயிருக்கு. இப்படி இருக்கணும் மாவு. இந்த மாதிரி பதத்துக்கு இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போது அடுப்பில் கடாயை வச்சுக்கலாம். இப்போ நான் அந்த குழலில் இந்த மாவு பிழிவோம் இல்லையா, அந்த மாவு பிழிகிற அந்த இதில் எண்ணெயை தடவிக்கிறேன். 1 ஸ்டார் இருக்கிற அந்த ஒரே ஒரு ஸ்டார் இருக்கிற அந்த பிளேட் எடுத்து உள்ளே வச்சுக்கலாம். அதை காட்டுறேன் பாருங்கள். இந்த 1 ஸ்டார் இருக்கிறத எடுத்து வச்சுக்கோங்க. இதில் மாவு போட்டுக்கலாம். இந்த பிளாஸ்டிக் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மாவு போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த பிளாஸ்டிக் இதை வச்சுட்டு நீங்கள் பிழிஞ்சிங்கன்னா அந்த பிழியிற இந்த பக்கமெல்லாம் மேலெல்லாம் உங்களுக்கு போகவே போகாது. கரெக்டாக அந்த சைஸுக்கு ஒரு பிளாஸ்டிக்கை ரெடி பண்ணி நீங்கள் அதில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். எல்லா பக்கமும் உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகாது. அவ்வளோதான். சூப்பராக பாருங்கள், நல்லா அது பிழியுது பாருங்கள். பட் ஆனால் அது கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது. பிகினர்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏன்னா ஹீட்டு அது நமக்கு கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். சரிங்களா? ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். இந்த சத்தம் வரும் உங்களுக்கு. நீங்கள் எடுக்கும்போது வர்ற அந்த கலகலன்னு நல்ல ஒரு கிறிஸ்பியான சத்தம் வரும்போது நீங்கள் அதை எடுத்துருங்க. 2 மினிட்ஸ் தான், அதுக்கு மேலே இல்லை. ரொம்பவும் கலர் டல்லாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் ப்ரைட்டாகவும் இருக்கக்கூடாது.
பார்த்துக்கோங்க. அது மாதிரி பண்ணிக்கலாம். 2வது தடவை நான் போட்டு எடுத்துக்கிறேன். ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏதோ ஸ்நாக்ஸ் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு நம்ம ஆபத்துக்கு இடத்த கொடுத்துடக்கூடாது. ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அது பிழியும்போது கொஞ்சம் லூஸாக இருந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா டைட்டாக இருந்ததுன்னா உங்கள் மேலே அந்த ஆவி அடிச்சுக்கிட்டே இருக்கும். அது பிழிய அதை நீங்கள் பார்த்துட்டே இருங்க. ஹீட்டில் இருக்கும்போதே நீங்கள் பிழிஞ்சிருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான சுவையான பட்டர் முறுக்கு ரெடி. அது நல்ல ஒரு கிறிஸ்பி சவுண்டு கேட்குது. ரொம்ப நல்லா இருந்தது. இதை நீங்கள் ஒரு 10-15 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா 1 மாதம் கூட வச்சு நீங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் மை சேனல். லைக்ஸ் ப்ளீஸ், கமெண்ட் ப்ளீஸ், அண்ட் ஷேர் ப்ளீஸ்.